நான் டாக்டர் சரவணன். இங்க நான் டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்றேன் ஆக்ஸிமேட் ஹாஸ்பிட்டல்ல. இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா, ஓபில வந்து பெரும்பாலும் வரக்கூடிய பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வராங்க. ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் பார்த்தா ஹார்ட்டோட எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அதோட பம்பிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து இஇசிபி அண்ட் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு சொல்லி ஒரு 40 நாள் ட்ரீட்மெண்ட் குடுத்து, பிறகு அவங்களுடைய எஜெக்ஷன் ஃபிராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி, பேஷண்ட்ஸ் வந்து அவங்க டே டு டே ரொட்டீன் ஒர்க்கை வந்து நல்லா ஆக்டிவா செயல்படுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். மற்றும் இந்த ரத்த குழாயில் அடைப்பு உள்ள நோயாளிகளும் அதிகமாக வராங்க. அதில் வந்து பெரும்பாலும் சர்ஜரி பண்ண முடியாத பேஷண்ட், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ரத்த குழாய்கள் வந்து அந்த பிளாக் வந்து ரொம்ப பரவி இருக்கும். அவங்களுக்கு நம்ம இசிபி ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி மூலியமா அந்த ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறோம். அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவங்களுடைய செஸ்ட் பெயின் குறையுது. இப்போ நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ்டு மெடிசன் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ எல்லாம் நோய் வந்த பிறகுதான் நம்ம மருத்துவமனை நோக்கி போறோம். ஒரு நார்மல் பர்சன் அவருக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரி நோய்கள் வரும், எந்த நோயினால அவர் இறப்பார், அந்த அளவுக்கு ஜீன் லெவல்ல போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு முறையை வந்து புதுசாக அறிமுகப்படுத்திருக்கிறோம். ஸோ மற்ற எவ்வளோ கேசஸ் பார்த்தாலும் நம்ம இதய நோயாளிகளும் இந்த சர்க்கரை நோயாளிகள் சர்ஜரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அவங்க இங்கே வராங்க. ஸ்டெண்ட் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இங்கே வராங்க. அந்த நோயாளிகளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அவங்களுடைய மகிழ்ச்சியை நம்மள்ட்ட தெரிவிக்கும் போது நமக்கு ஒரு பிளஸிங் மாதிரி இருக்கு. ஆக்ஸிமேடுன்னு பொறுத்தா என்னை பொறுத்தவரை யூனிக் அப்ரோச் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி கேர்.